மொட்டை ராஜேந்திரன். மொட்டை ராஜேந்திரனா சூப்பரா காமெடி பண்ணுவாரு, அவர் வந்தா இப்ப காமெடி கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்க எல்லாம் எதிர்பார்ப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல, நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய சீனுங்க. வெளியே வில்லன்கள்லாம் இருப்பாங்க, அவங்க குண்டெல்லாம் தூக்கி போடுவாங்க. அதை போலீஸ் ஈஸியா தடுக்கிற மாதிரி சீன்கள்லாம் வரும். தலைவர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து வில்லன் கேங்ல இருந்து வருவாப்புல. பாத்தீங்கன்னா பெரிய துப்பாக்கி மாதிரி வச்சுக்கிட்டு குண்டெல்லாம் இங்க தொங்க போட்டுக்கிட்டு வருவாப்புல. நான் கூட நினைச்சேன் போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுலதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருந்துச்சு. இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போறாரு. போய் எதுக்குமா போறாரு? பிரியாணி செய்ய போறாரு. இந்த குண்டெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, குண்டெல்லாம் கலட்டி அதுல இருந்து மசாலா, இந்த மசாலா இதுல போடணும், வெங்காயத்தை நறுக்கணும் அப்படின்னு சொல்றாப்புல. ஒரு சீன் கூட சிரிப்பு வரலங்க. அவர் வந்த சீனு, அவர் ஒரு சீன்ல தான் வர்றாரு, அந்த சீனுமே சிரிப்பு வராம தான் இருந்துச்சு. நாசமா போயிருவீங்கடா. இந்த படத்துல 2 அழகான ஹீரோயின் இருக்காங்க. நீங்க காசு கொடுத்ததுக்கு ஒருத்தா இந்த 2 ஹீரோயின் மட்டும் தாங்க இருந்தாங்க.